ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு கிடந்தேன். எதுக்காக தெரியுமா? உன் கஷ்டமான வாழ்க்கையை மாற்றி என்னை நம்பி வந்த உனக்காக, நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்காக தான். இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது. உன் வாழ்க்கையை இனி இன்பமயமாக மாறும்படி உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி நீ எதிர்பார்த்த பணம் உன் கைகளில் வந்து சேர்ந்து சகல செல்வங்களோட நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன் என்றல்லவே. நீ எப்போ எங்கே போனாலும் என்னுடைய உதியை உன் நெத்தியில் வச்சுக்கிட்டு போனினா நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை இப்போது இருப்பது போல இப்படியே கஷ்டம் மிகுந்ததாக இருக்காது. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷமான ராஜ வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன். நீ நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருந்தீனா அடுத்தடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியாது. அதனால் என்ன நடந்தாலும் இது ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய பழகு. உனக்கு தீங்கு செய்பவர்களை எல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய நல்லதை நினைக்கக்கூடிய பிள்ளையாக இரு. மனசொடைஞ்சு வாழ்க்கையை நினச்சி நீ வருத்தப்படும் போதெல்லாம் ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொன்னினாலே இந்த சாயப்பா உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்துவேன். தீராத நோய்களும் ஆறாத காயங்களும் மறைந்து போகும். உன்னுடைய பிரச்சனைகளும் கர்ம வினைகளும் குறைந்து உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை இந்த சாயப்பா நானே உருவாக்கி தருவேன். நீ வேணாம்னு சொன்னவங்களே இப்போது நீதான் வேணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையவே நான் மாற்றி அமைக்கிறேன் செல்லவே. என் கண்விழியில் வைத்து உன்னை கண்ணிமை போல பாதுகாத்துக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா கண்டிப்பா உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஒளிரச் செய்வேன். சூழ்நிலைகள் எவ்வளவு கஷ்டமானதாக துன்பத்தை தருவதாக இருந்தாலும் நீ வருத்தப்படாத. ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உதவி செஞ்சு நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவேன். தைரியமாக நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் மனசில் நீ எதையோ நினச்சி வேதனைப்படுறது எனக்கு புரியுது. அதனால தான் உன் வேதனைகளையெல்லாம் தீர்த்து மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நீண்ட நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. உனக்காக நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுது புலம்பி தவிக்கிறாய்? உன் மனசில் உள்ள ஏக்கம் அனைத்தும் நான் அறிவேன். நான் உனக்கு ஆறுதலாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாறுதல் வந்தே தீரும். நீயாகவே உன்னை தரம் தாழ்வி நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. என் பக்கத்தில் வந்து உக்காந்து உன் மன குமுறலையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடு. கண்டிப்பாக அனைத்தையும் நான் நிவர்த்தி செய்வேன் என்றல்லவே. உனக்கான ஆறுதலாக உன்னை தாங்கும் தாய்மடியாக இந்த சாயப்பா இருப்பேன். திருமண வாழ்க்கை தள்ளி போகுது, குழந்தை பாக்கியம் அமையலை, நினச்ச வேலை கிடைக்கல, எதிர்பார்த்த வருமானம் அமையலை, கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சிக்கல்களையும் எப்படி சமாளிக்க போகிறோமோ நினச்சி மனசு உடைஞ்சு போக வேணாம். அனைத்தையும் உனக்கு பொருத்தமான முறையில் நீ எதிர்பார்த்தது போலவே நிச்சயமாக உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருக்கும். நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் மனநிறைவோடு நிம்மதியாக வாழும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன். உன் குடும்ப சூழ்நிலையை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு மனக்கவலையே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நினச்ச ஒரு விஷயம் இன்று இரவுக்குள்ளாகவே நிச்சயமாக நடந்து முடியும். உனது கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனது கவலைகளை நீக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். உனக்கு தேவையான மன ஆறுதலை கொடுக்க நான் இருக்கும்போது தேவையில்லாமல் நீ மனசில் எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. நான் ஏதாவது ஒரு வழியில் உன்னிடம் வந்து பேசி உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். எது உன்னிடம் இல்லையோ அது நிச்சயம் தானாக உன்னை தேடி வந்துடும் என்றல்லமே. நீ எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு இருந்துக்கிட்டு உன் வேலைகளை மட்டும் சரியாக செஞ்சினா போதும். எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கும்.
என் தரிசனம் பெறும்போது உன் உள்ளம் எப்படி குளிர்ந்ததோ அதே போல உன் வீட்டில் உள்ளவங்களும் மனம் குளிரும்படியாக அனைத்தையும் உனக்காக நான் நடத்தி முடிப்பேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் ஏற்ற பலனை மிக பெருசாக கொடுப்பேன் என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுப்பதற்கு இந்த சாயப்பா தயாராக வந்த பிறகு இனிமே நீ எதை நினைச்சும் பயப்பட வேணாம். இந்த சாயப்பா உன் கூடவே இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ மேன்மை அடைவதற்கும் முன்னேற்றம் அடைவதற்கும் சரியான நேரம் வந்துருச்சு. எப்போதும் எவ்வளவு எந்த கோபம் வந்தாலும் நீ நிதானத்தை இழக்காதே. உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட நீ பேசும் தகாத வார்த்தைகளை தான் மற்றவங்க பெருசா பேசுவாங்க. இப்போது உன் வாழ்வின் சூழ்நிலையை சரி செஞ்சு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்றேன். உன் வாழ்விலும் நீ வளர்ச்சி அடைந்து முழுமையான பரிபூரண சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. யாருக்கோ எதையோ புரிய வைக்கணுங்கிறதுக்காக நீ உன்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம். உன்கிட்ட இருக்க எல்லா சக்திகளையும் வச்சு உன்னையே மாற்றி மேம்படுத்தி கொள்ள முயற்சி செய். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். நீ எப்போதும் என் மேல முழு நம்பிக்கை வச்சினா உன் வாழ்வின் எல்லை வரை உன்னை வழி நடத்தி உனக்கு வழித்துணையாக நானும் இருப்பேன் என் செல்லமே. என்னை சரணாகதி அடைஞ்ச உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாய் செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில நடக்கிற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நல்லெண்ணங்களுக்கும் கெட்ட எண்ணங்களுக்கும் நானே பொறுப்பாளனாக இருக்கும்போது இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். நீ என்னை முழுவதுமாக சரணாகதி அடைஞ்சாலே உன் லட்சியங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றிடுவேன். நீ எண்ணி ஏங்கிய கனவுகள் அனைத்தும் உன் கைகள்ல வந்து சேரப்போகுது. நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாக நலமோட வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை நீ யாருக்கு நிரூபிக்கணும்னு நினைச்சாலும் அது வீணான விஷயம்தான் என் செல்லமே. உன்னை பத்தி உன் மனசுக்கு நல்லா தெரியும், இந்த சாயப்பாவுக்கும் நல்லா புரியும். அப்படி இருக்கும்போது நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கணும்னு முயற்சி செய்யாம உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. நீ எதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காம உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தனை செய். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில அதிசயங்களை நிகழ்த்த போறேன். எவ்வளவு பெரிய புயல் மழை வெள்ளம்னு வந்தாலும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சு போய் மறுபடியும் அமைதி வருமல்லவா? அதே போலதான் உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துயரங்கள் வந்தாலும் அது அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தருவேன். தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என் செல்லமே. உன் கூட இந்த சாயப்பா நான் இருக்கும்போது இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பேன். உன் உடல் பிணியும் நோய் நொடிகளும் மன கஷ்டமும் கவலையும் பண பிரச்சனையும் அனைத்தும் தீர்ந்து போக போகுது. உன்னை புரிஞ்சுக்கிட்ட உறவுகள் உன்னுடைய கஷ்டங்களை நினைச்சு பார்த்து உன்னை தேடி வரத்தான் போறாங்க என் செல்லமே.